4 மணிக்கு ஹாஸ்பிட்டல், 6 மணிக்கு நல்லா பேசுகிறாங்க, 7 மணி ஆகலை. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவ்வளவுதான் வாழ்க்கை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். காலையில் நியூஸ் ரெடி பண்ணி எல்லாம் ஒரு மாதிரியாக ரெடி பண்ணியாச்சு. வாய்ஸ் கட் போடணும், இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்கில் உள்ள என்டர் பண்ணணும். மெசேஜ் நிறைய பேர் மெசேஜ் போடுவீங்க. சில நேரங்களில் மெசேஜ் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் மெசேஜுகளை கேட்க முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 200லேருந்து 300-400 மெசேஜ் வருது. வரக்கூடிய எல்லா மெசேஜையும் நான் கேட்டு ரிப்ளை பண்ணணும். சில மெசேஜ்கள் விடுபடும், சில மெசேஜ்கள் ப்ளே ஆகாது. இன்னும் சில மெசேஜ்கள் சிலர் மெசேஜ் அவங்க பண்ணியிருப்பாங்க, ஆனால் எனக்கு இங்கே ரிப்ளை பண்ண முடியாது, திஸ் பர்சன் இஸ் நாட் அவைலபிள் இன் மெசேஞ்சர் அப்படின்னு காட்டுது. ஏன்னா இதை நான் சொல்லி ஆகணும். சிலர் எமர்ஜென்சிக்காக மெசேஜ் போடுவீங்க. சில நேரங்களில் மெசேஜ் போட்டது பார்க்க முடியாமல் போயிடும். வேலை பளுகள் அதிகம். இப்போ விடிய காலையில் சரியாக 4 மணி வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹேண்டில் பண்ணேன் மெசேஜ்கள். அதுக்கப்புறம் நியூஸ் போடுறதுக்கு ஒரு ஏற்பாடுகளை பண்ணி நியூஸ் எல்லாம் ரெடி பண்ணி வீடியோக்களை சர்ச் பண்ணி ஒவ்வொரு துறைகள்லையும், அதாவது இதுலேயும் பார்க்கணும், ட்விட்டர்லேயும் பார்க்கணும், அரப் டைம்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் இருந்து மெசேஜ்களை தேடி எடுக்கணும். அதை தேடி எடுத்து அதெல்லாமே ஸ்க்ரீன்ஷாட், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுத்து அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடிட்டரில் போட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுக்கணும் 2 மொழிகளில், சிங்களம் தமிழ் 2 மொழியில் வாய்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா தான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும். யூடியூப்பில் ஏதாவது எசக்குமுசக்காகுதா, இல்லை அதை பப்ளிஷ் பண்ணுறாங்களா, இல்லை ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்குறாங்களா, திருப்பி அப்லோட் பண்ணணுமா, எடிட் பண்ணணுமா, அதெல்லாம் செக் பண்ணி அதுக்கு முடிச்சுட்டு தான் வீடியோ அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி பிரச்சனைகளோடு தான் ஒவ்வொரு நாளும் கிடக்குது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம். சாதாரணமாக விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு கால் வந்துச்சு. இப்படி பாபாவுடைய ஃபேமிலியில் ஒருத்தர் சீரியஸாக இருக்கிறார், ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா உடனே மூஞ்சி கழுகலை, பல்லு விளக்கலை. ஓகே, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். 6 மணி வரைக்கும் நல்லபடியாக இருக்கிறாங்க. பேசி கதைக்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அசீர் ஒன்று கூட குடிக்கிறாங்க. லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. 7 மணி ஆகக்கலை நான் கீழே இறங்கி வந்தேன். ஏன்னா நியூஸ் ரெடி பண்ணினா ரெடியாக தான் இருக்குது. அப்போ வாய்ஸை கொடுத்தா முடிஞ்சு தானே போட்டுடலாம் அப்படின்னு, அப்லோடுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு வண்டியில் உட்காந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கு இனி காலை வணக்கம் ஸ்டார்ட் பண்ணும்போதே கோல் வருது. என்ன பாப்பா அப்படின்னு கேட்டேன். ஐசியூக்கு மாற்றிட்டாங்க கொஞ்சம் வாங்க. அப்புறமா அங்கே போனால் ஒரு 7 மணிலேருந்து 8-9 மணி வரைக்கும் உள்ள அந்த எலக்ட்ரிக் மிஷின் கொடுக்குற அந்த இது எல்லாமே ட்ரை பண்ணி கடைசியில் அலர்ஹமா மவுத் ஆகிட்டாங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா கதைச்சி பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு செகண்ட். ஏன்னா இந்த பாபாவை நான் நினைவு கூறதுக்கு காரணம், அவருடைய வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் வீட்டில் சரியா, அந்த தொழிலாளி ஒரு தடவை மாமா என்ன செய்கிறாங்க, கவர் ஒன்று கொடுக்குறாங்க பாபா கிட்ட கொண்டு போய் இதை கொடுக்க சொல்லி. கவருக்குள்ளே கிட்டத்தட்ட 750 தினார் பணம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்தது. நான் நினைக்கிறேன் அந்த 750 தினார் ஒரு பனிப்பெண் எடுக்கிறதுக்கான அந்த காசுன்னு நினைக்கிறேன். அந்த 750 தினாரை கவரில் போட்டு கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, கையில் அந்த பணக்கவரையும் எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல நிப்பாட்டி சாப்பாடு, அவருக்கு தேவையான சாப்பாடு மத்தாமில் வாங்கிட்டு அதுக்கப்புறமா 2-3 கடைகளுக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா பாபா கிட்ட போகிறாரு. அங்கே போய் பார்க்கும்போது கவர் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. கடைசியாக இப்போ தான் வீட்டுக்கு சேர்ந்துருக்குது. இடையில வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே கோல் வந்துடுச்சு. அதோட இப்போ தான் சேர்ந்தேன். அல்லா 1:30 மணி டைம், 1:30 மணி ஆகிடுச்சு. அந்த 750 தினாரை தொலைச்சிட்டாரு. கால் பண்ணி சொன்னார், இப்படி தொலைஞ்சிருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு. எங்கெங்கெல்லாம் போனீங்க, நான் எத்தனை இடத்துக்கு போனேன் அப்படின்னு சொன்னார். நான் ஆல்ரெடி கூட ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் நியூஸில். பணம் கவர் தொலைஞ்சிட்டு யாராவது தெரிஞ்ச யாராவது
கிடச்சிருந்தா தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இதை பற்றி தெரியப்படுத்துங்க, தெரிஞ்சிருந்தா யார்கிட்டையாவது பணம் கிடச்சிருந்தா இப்படி ஒருத்தர்கிட்ட பணம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்போ நான் சொன்னேன், நீ சொல்லுங்கள் பாபாட்ட, சரி மாதம் 50 தினார் சம்பளத்திலாவது கழிச்சுக்கோங்க பாபா, மொத்தமாக எடுத்துடாதீங்க அப்படின்னு. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஒரு 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 ஃபீல்ஸ் கூட அதை அந்த பணம் காணாமல் போனதை பற்றி அவர் பேசவும் இல்லை, அதை எடுக்கவும் இல்லை. மாமா திட்டிருக்காங்களாம், என்னது அவ்வளோக்கு ஒரு பணத்தை பத்திரமா வைக்க தெரியாது அப்படின்னு சும்மா அவங்களாம் கேட்டுருக்குறாங்க, தீர்பாவளி கிளாஸும் அப்படின்னு சொன்னாங்களாம். பாபா அதை பற்றி கூட பேசலை. ஹலாஸ் சுனசாவே அதமா குனசீப், அது நம்மளுக்கு அமைக்கலை, வேறு யாருக்கும் அது அமைச்சிருக்குது, விடுதலை அப்படின்றாரா, அதை பற்றி பேசவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். சரி, சில வீடுகளில் நீங்கள் ஒரு ஃபீல்ஸ் 2 ஃபீல்ஸ் 5 ஃபீல்ஸ் இப்படி அந்த 5 ஃபீல்ஸு 10 ஃபீல்ஸு கூட கணக்கு பார்க்கக்கூடிய சிலவங்க இருக்கிறாங்க இன்றைக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் 750 தினார சும்மா சாதாரணமாக விட்டு போடு பாரு, என்ன செய்கிறது, அதெல்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷர்கள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். நீ சொல்லுவாங்க இல்லையா, நல்லவங்களுக்கு காலம் இல்லை அப்படின்னு. நல்லவங்களை இறைவன் சீக்கிரமாக அவர் பக்கம் அழைச்சிக்குவாருங்க. அது மாதிரி தான் உண்மைக்குமே நல்ல மனிதர். அப்படியான நல்லுள்ளங்கள் படைத்தவர்கள் மிகவும் அரிது, இந்த அரபு நாடுகளில் கிடைக்கிறதே அரிது. ஏன்னா கொஞ்சம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் கை நீட்டுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. எவ்வளவோ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. எது எப்படியோ அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல இறைவனுடைய நாட்டம் எதுவோ அதுதான். இன்று அவர், நாளை நாம், நாளை மறுநாள் யாரோ, அதுதான் வாழ்க்கை. எந்த ஒரு செகண்டுமே நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை. அடுத்த செகண்ட் நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை. எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம். இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம். அடுத்த நாளுக்காக, அடுத்தவங்களுக்காக, அடுத்த ஆளுக்காகன்னு மட்டும் சிந்திச்சு உங்களுடைய பயணத்தை கொண்டு போகாதீங்க. ஜஸ்ட் உங்களுக்காகவும், உங்களுடைய வாழ்க்கைக்காகவும், உங்களுடைய மறுமைக்காகவும் சிந்தித்து செயல்படுங்க. ஏன்னா இறந்த பிறகு பிரயோஜனப்படுறது எல்லாமே மற்றவங்களுக்கு தான். நம்மளுக்குன்னு நம்ம பிரயோஜனப்படுத்துறதுக்காக நம்ம இறந்த பிறகு தேடிக்கொள்றது நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமைகள் மட்டும்தான். அதனால் முடிந்த வரைக்கும் உங்களால் முடிந்த நன்மைகளை செய்ய பாருங்கள். அப்படி உங்களுக்கு யாருக்கும் நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, யாருக்கும் தீமை இல்லாமல் வாழ்ந்துட்டு போங்க. உங்களால் நன்மை செய்ய முடியாட்டியும் பரவாயில்ல, இன்னொருத்தருக்கு தீங்கு விளைவிக்காமல் நீங்கள் வாழ்கிறதும் ஒரு வகையில் நீங்கள் செய்கிற நன்மை தான். அதனால் சிந்தித்து செயல்பாடுங்க. சொல்லணும்னு தோணுச்சு, அதுதான் பேசினேன். இனித்தான் போய் பல்லு விளக்கணும், மூஞ்சி கழுவணும், நிறைய வேலை இருக்குது. சிங்கள வீடியோவும் ரெடி பண்ணிட்டு அப்படியே போய் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். இன்னும் தூங்கலை, செம்ம டயர்டாக இருக்குது. அடுத்த டர்ன் போகணும் ஹாஸ்பிட்டல், ஆமாம் ஜாபர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் அஸா, அந்த இறந்து போனாங்கன்னா அதுக்கப்புறம் அஸா வைப்பாங்க, அந்த பள்ளிக்கு போகணும். இன்றைய நாள் அப்படியோ மொத்தமாகவே போயிடுச்சு. என்னைய தூக்கத்துக்கு தியாகம்தான். சரி மக்களே, கவனமாக இருங்க. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும்.